எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மீகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி இருக்கிற அமானுஷமான விஷயங்கள் என்னென்னு வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். போன வீடியோவில் 4 யுகங்களும் அதோட ஆயுள் காலமும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பூமியில் வாழ்கிற மனிதன்லேருந்து மேலே இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் வரை காலத்தோட கணக்குகளை பற்றி கந்த புராணம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்கும். எதனால் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் நான் சொல்ல நீங்கள் கேட்குறத விட நீங்கள் ஃபுல்லாக கற்பனை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்த பூமியில் வாழ்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு பகல் பொழுது எவ்வளோ நேரம்னு தெரியும், ஒரு இரவு பொழுது எவ்வளோ நேரம்னு தெரியும், ஒரு மாதம் என்பது எவ்வளோ நாளுங்கிறது தெரியும், ஒரு வருடம் என்பது எவ்வளோ நாளுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பூமியில வாழ்ற நம்ம எல்லோருக்கும் 15 நாள் பௌர்ணமி, 15 நாள் அமாவாசை. உதாரணத்துக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னு வச்சுக்குவோம். இன்னையிலேருந்து 15 நாள் வரையும் அமாவாசை. இந்த பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரையும் இருக்கிற 15 நாள் என்ன அப்படின்னா, மேலே உள்ள பிதுர் தேவதைகளுக்கும் ருது தேவதைகளுக்கும் ஒரு பகல் பொழுது. அடுத்து அமாவாசையிலேருந்து அடுத்த 15 நாள் என்பது அந்த ருது தேவதைகளுக்கும் பிதுர் தேவதைகளுக்கும் ஒரு இரவு பொழுது. மொத்தத்தில் பூலோகத்தில் ஒரு மாதம் என்பது மேலே உள்ள தேவதைகளுக்கு ஒரு பகல் பொழுது, இரவு பொழுது, அதாவது ஒரு நாள். அடுத்து நம்ம வாழ்கிற இந்த பூலோகத்தில் 12 மாதம் என்பது ஒரு வருஷம். இந்த ஒரு வருஷத்தை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது தமிழ் மாதமான தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதமும் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. அடுத்த 6 மாதமான ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இதை தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. இது தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது. ஆடி மாசத்துலேருந்து மார்கழி மாசம் வரையும் தூங்கிட்டு இருக்கிற தேவர்கள் மார்கழி மாசத்தோட கடைசியில தான் கண் விழிப்பாங்க. இந்த தட்சிணாயனம் சொல்ற 6 மாதமும், அதாவது ஆடியிலேருந்து மார்கழி வரையும் சூரியன் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி நகரும். மார்கழி முடிஞ்சு தை மாசத்துலேருந்து ஆனி மாசம் வரையும் உத்தராயண காலத்துல சூரியன் தெற்கிலேருந்து வடக்கு நோக்கி நகரும். மொத்தத்துல பூலோகத்துல இருக்கிற நம்மளோட 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுதும், அடுத்த 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுதும் ஆகுது. போன வீடியோல நம்ம 4 யுகங்களை பத்தி பார்த்தோம். அதுல கிருத யுகத்துல தேவர்களோட ஆயுள் காலம் 4800 வருஷம். 2வது யுகமான திரேதா யுகத்துல தேவர்களோட ஆயுட்காலமானது 3600 வருஷம். 3வது யுகமான துவாபர யுகத்துல தேவர்களோட ஆயுள் காலம் 2400 வருஷம். 4வது யுகமான நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்துல தேவர்களோட ஆயுள் காலம் 1200 வருஷம். மொத்தத்துல கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்களும் சேர்த்து தேவர்களோட மொத்த ஆயுள் காலம் 12000 வருஷம். போன வீடியோல ஒவ்வொரு யுகத்தோட ஆயுள் காலமும் சொல்லியிருந்தோம். இந்த 4 யுகமும் சேர்ந்த மொத்த ஆயுள் காலம் 43,20,000 வருஷம். ஒரு தடவை கிருத யுகத்துல ஆரம்பிச்சு கலியுகம் முடிகிறது 40,20,000 வருஷம். இந்த ஒரு சைக்கிள் முடியும் போது 43,20,000 வருஷம் என்பது ஒரு சதுர யுகம்னு சொல்லுவாங்க. இதே போல 1000 சதுர யுகம் கொண்டது பிரம்மனோட ஒரு பகல் பொழுது. அடுத்த 1000 யுகம் சதுர யுகம் கொண்டது பிரம்மனோட ஒரு இரவு பொழுது. இப்ப பிரம்மனோட பகல் பொழுது எவ்வளவு, இரவு பொழுது எழுதுங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதே போல பிரம்மனோட ஆயுள் காலம் 100 வருஷம். இதே போல 100 வருடம் முடிந்ததுக்கு அப்புறமேல பிரம்மனோட பதவி பறிக்கப்படும். அடுத்ததா வேறொரு பிரம்மன் பணியில் அமர்த்தப்படுவார். பிரம்மாங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரோட பேர் கிடையாது. அதே போல தேவலோகத்தில் உள்ள இந்திரன்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரோட பேர் கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஹாலிவுட்ல நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் நடிக்கிற நடிகர்கள், அதாவது ஹீரோக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பொதுவாக சொல்லும் போது ஜேம்ஸ் பாண்ட் படம் தான் சொல்லுவோம். அதே போல பிரம்மாங்கிறதும் இந்திரன்கிறதும் பதவியோட பேரை தவிர குறிப்பிட்ட நபர்களோட பேர் இல்லை. இப்போ ஒரு சதுர்யுகம் அப்படின்னா 43,20,000 வருஷம்னு சொல்லிட்டோம். இதே போல 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மனோட ஒரு பகல் பொழுது. அடுத்த 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மனோட ஒரு இரவு பொழுது. இப்போ 1 கோடி பிரம்மனோட ஆயுள் காலம் என்பது மகாவிஷ்ணுவோட ஒரு பகல் பொழுது. 2 கோடி பிரம்மாவோட ஆயுள் காலம் என்பது மகாவிஷ்ணுவோட ஒரு இரவு பொழுது.
இப்போது விஷ்ணுவோட ஆயுள் காலம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 1 கோடி விஷ்ணுவோட ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சிவபெருமான் கண் இமைக்கிற நேரம், அதாவது ஒரு நொடி. அதனால தான் ஈசனை, அதாவது சிவபெருமான பிறப்பும் இறப்பும் இல்லா பெருந்தெய்வம்னு கந்த புராணத்தில் குறிப்பிட்டிருக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணும்போது இறைவனோட ஆயுள் காலமும் பூமியில் வாழ்கிற நம்மளோட ஆயுள் காலமும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. இதில் நீ பெரியாளா நான் பெரியாளா, சைவம் பெருசா வைணவம் பெருசா, உங்கள் கடவுள் பெருசா எங்கள் கடவுள் பெருசா, இந்த எல்லா சர்ச்சைக்கும் இந்த வீடியோ கொஞ்சமாவது பதில் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.